உங்களுக்கு பிடிச்சலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. வணக்கம், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது சிம்பிள் லன்ச் மெனு. ஒரு 30 மினிட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். இது சிம்பிளான, குயிக்கான, ரொம்ப டேஸ்டான, ஈஸியாக செஞ்சிடக்கூடிய ஒரு மெனு தான். என்னென்னா ஒயிட் ரைஸ், தொய்யக்கீரை கடைசல், தக்காளி ரசம், தயிர், மாம்பழம் அண்ட் பஜ்ஜி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒயிட் ரைஸ் வச்சிடலாம். அதுக்கு 1:3ன்ற ரேஷியோவில் தண்ணியை ஊற்றி ஊற வச்ச அரிசியை கழுவிட்டு போட்டு குக்கரில் வச்சிடுறேன். இது 3 விசில்ஸ் வரைக்கும் வரட்டும். அதுக்குள்ளே நாம் தொய்யக்கீரை கடைசல் தயார் பண்ணிடலாம். இதுதான் தொய்யக்கீரை. இப்படி தான் க்ளீன் பண்ணியிருக்கணும். வெறும் இலையை மட்டும்தான் எடுக்கணும். அது கூட 2 பச்சை மிளகா, ஒரு 10-15 பல் பூண்டு, 10-15 சின்ன வெங்காயம், கூட கொஞ்சமாக தண்ணி, அரை டம்ளர் அளவு சேர்த்தா மட்டும் போதும். இதை மூடி போட்டு 2 இல்லைன்னா 3 விசில் வரட்டும். வெயிட் பண்ணலாம். 3 விசில் வந்துருச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த சாஃப்டாக இருந்தால் தான் மத்து வச்சு கடையிறப்ப ஈஸியாக மஞ்சிரும். மிக்சியில் போட்டால் இது டேஸ்ட்டாக இருக்காது. மத்து வச்சு தான் கடையணும். பாருங்கள், நான் நல்லா கடைஞ்சிட்டேன். இப்போ இதை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இதுக்கு கடுகு பொரிஞ்சதும் என்கிட்ட இருக்கிற வடகம் சேர்த்துக்கிறேன். உங்கள் கிட்டே இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு 4-5 இலை கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் மசிச்சு வச்சுருக்கிற கீரை எடுத்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இது ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், இந்தளவு நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போது கெட்டியாக எடுத்து வச்சுருக்கிற ஒரு அரை டம்ளர் தேங்காய் பாலை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து 2-3 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும். அதிகம் கொதிச்சதுன்னா தேங்காய் பாலுடைய டேஸ்ட்டே போயிடும். அவ்வளோதான். பாருங்கள், நம்ம குழம்பு தயாராகிடுச்சு. இந்த கீரை கடைசலை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன். அடுத்து நாம் குயிக்காக செய்யக்கூடிய தக்காளி ரசம். 4 தக்காளியை கட் பண்ணி குக்கரில் சேர்த்துருக்கேன். அது கூட தேவையான அளவு மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவு ரசப்பொடி. அவ்வளோதான். 1 டம்ளர் தண்ணி. இதை மட்டும் சேர்த்து குக்கரில் போட்டு 2 விசில் நல்லா விட்டு எடுத்துக்கலாம். 2 இல்லைன்னா 3 விசில் விட்டுலாம். அப்போ தான் நல்லா மசிக்க முடியும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இது ஒரு கரண்டியோ இல்லைன்னா மத்தோ வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். தக்காளி தெரியாத அளவு நல்லா கடைஞ்சி விட்டுருலாம். இந்த ரசத்துக்கு கொஞ்சமாக புளி சேர்த்தா போதும், நிறைய தேவைப்படாது. இப்போது நமக்கு ரசத்துக்கு தேவையான அளவு நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ரசத்துக்கு தாளிப்பு செய்திடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்துருக்கேன். வரமிளகா, நல்லா கடுகு வெடிக்கட்டும். வெயிட் பண்ணலாம். வடகம் இது ஆப்ஷனல் தான். 4-5 கருவேப்பிலை இலை கிள்ளி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு பொரிஞ்சதும் தக்காளி ரசத்தை கரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து இதுக்குள்ளே ஊற்றிடலாம். இப்போது இது கூட ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துருக்கேன். உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இதை கொதிக்க விடக்கூடாது. ஓரங்களில் நல்லா நுரக்கட்டி பொங்க ஆரம்பிக்கிறப்ப நாம் இறக்கிடணும். பாருங்கள், நம்ம ரசம் தயாராகிடுச்சு. இப்போ நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரசத்தை வேறு பாத்திரத்துக்கு எடுத்து ஊற்றி நான் மூடி வச்சிடுறேன். ரசம் தயாராகிடுச்சு. அடுத்ததாக முட்டைக்கோஸ் கூட்டு பார்த்துடலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை லைட்டாக சூடு பண்ணி வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ண பாசிப்பருப்பை குக்கருக்கு மாற்றிக்கலாம். அது கூட நமக்கு தேவையான அளவு முட்டைக்கோஸை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை ஒரு விசில் மட்டும் விட்டுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். வேணும்னா உங்களுக்கு ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்துக்கலாம். இதை மைட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளுடைய முட்டைக்கோஸ் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு. தண்ணி அளவாக ஊற்றுனதுனால நம்ம தண்ணி வடிக்க வைக்க தேவையில்லை. கரெக்டாக வெந்துருச்சு. எந்த காய்கறியுமே தண்ணீர் வேக வச்ச தண்ணியை வடிச்சிடக்கூடாதுங்க. அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். இப்போது இது கூட நாம் அரைச்சி வச்ச தேங்காய் ஜீரக பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் ஜீரக பேஸ்ட்டு சேர்த்து நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். இது கொஞ்சம் சூடாகட்டும். இது கூட நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் இது கூட பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கிக்கிறேன். 1 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா வதங்கட்டும். ரொம்ப வதக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன்.
இந்த வதங்கின உடனே இதை எடுத்து நாம் கூட்டில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கூட்டு தயாராகிடுச்சு. முட்டைக்கோஸ் பாசிப்பருப்பு கூட்டு சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், இன்றைக்கி லன்ச் நமக்கு தயாராகிடுச்சு. தொய்யக்கீரை கடைசல், முட்டைக்கோஸ் பாசிப்பருப்பு கூட்டு, கட்டித்தயிர், தக்காளி ரசம். அவ்வளோதான், டுடே சிம்பிள் லன்ச் மெனு தயாராகிடுச்சு. ஒயிட் ரைஸும் பாருங்கள் ஸ்டீம் இறங்கி செட் ஆகிடுச்சு. ஒரு 30 நிமிஷம் இருந்தால் இந்த லன்ச் நாம் ரெடி பண்ணிடலாம். இதே லன்ச் மெனுவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க.